என்னுடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் என்னுடைய பெய்டு கோச்சிங் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ண சௌமி அவங்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வித் சௌமி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. என்னுடைய ப்ரோக்ராமை ஜாயின் பண்ணிவிட்டு என்னை எப்படி பரவாடைஞ்சாங்க அப்படின்றத நம்ம கேட்போம். அதுக்கு முன்னாடி ஒரு மைல் ஸ்டோன் வந்து நான் சொல்லிக்கிறேன். பார்த்திங்கன்னா இவங்க வந்து 2 மந்தில் 1700 சப்ஸ்கிரைபர்ஸ் கெயின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2000 ஹவர்ஸ் வாட்ச் டைமை வந்து கெயின் பண்ணியிருக்காங்க. என்னுடைய ப்ரோக்ராமில் வந்து நான் சொல்லுவேன் இல்லையா, 4 மந்த்ஸில் நீங்கள் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணலான்னு, அதே மாதிரி 4000 ஹவர்ஸ் வாட்ச் டைம் ரீச் பண்ணலான்னு சொல்லுவேன் இல்லையா. இவங்க வந்து 2 மந்த்லேயே 1700 சப்ஸ்கிரைபர்ஸும் 2000 ஹவர்ஸ் வாட்ச் டைமும் கெயின் பண்ணியிருக்காங்க. இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து இந்த மைல் ஸ்டோனை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. மற்ற பிளாட்ஃபார்மில் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 100K இல்லை வந்து 10K 20K அடிக்கிறதுலாம் வந்து ஈஸி. ஆனால் யூடியூப்பில் ஒரு 100 சப்ஸ்கிரைபர் கெயின் பண்ணுறதே அது வந்து ரொம்பவே வேல்யூபிள். மற்ற பிளாட்ஃபார்மில் 10K சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் வந்து கெயின் பண்ணுறீங்கன்னா இதில் வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. இந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸே வந்து ஒரு லெஸ் தென் 8% தான் ஓவரால் யூடியூப்பில் வந்து கெயின் பண்ணுவாங்க. ஸோ அந்த மைல் ஸ்டோன் நாங்கள் ரீச் பண்ணதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுவாங்க. இவங்க வந்து டெய்லி வீடியோஸ் போடலை. இப்போ என்னுடைய ப்ரோக்ராமில் வரும்போது சொல்லுவேன் இல்லையா, டெய்லி வீடியோஸ் போடலை, ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று கூட போடலை, லைவ் வீடியோஸ் போடவே இல்லை, ரொம்ப பெருசாக இந்த ஃபாஸ்ட் எடிட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணவே இல்லை, கமெடி போஸ்ட் எழுதவே இல்லை, சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணி அந்த மாதிரி எதுவும் பண்ணலை. உங்களுக்கு சொன்னேன் நான் ஏற்கனவே, ஃபஸ்ட் கணக்காக இதில் நம்ம வந்து இந்த சப்ஸ்கிரைபரை வந்து கெயின் பண்ணலை. இப்போ இவங்கக்கிட்ட வந்து இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூடியூப் விட்டுருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பர்சனலாக நான் வந்து சௌமியா. நான் உங்களை பார்த்து சொல்லுங்கள். அங்கே பார்த்து சொல்லுங்கள். என் பேர் சௌமியா. நான் வந்து டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எங்கே? திண்டுக்கல்ல. சரி, ஓகே. இப்போ எதற்காக நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க? நான் லாக்டவுன் பீரியடில் வந்து யூடியூப்க்கு லெசன் ஓரியன்டாக பிள்ளைங்களுக்கு டீச் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் அங்கே லாக்டவுன் கம்ப்ளீட் ஆகி ஒர்க் போக ஆரம்பிக்கவும் எனக்கு கண்டினியூஸாக வந்து அந்த சேனலில் வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை. என்ன சேனல் ஓப்பன் பண்ணீங்க? அதுவும் இங்கிலீஷ் வித் சௌமியாங்கிற ஒரு சேனல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அது அப்படியே அங்கே ட்ராப் ஆகிட்டு அப்புறம் திரும்பி சரி யூடியூப் வந்து சேனலில் வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அதே சேம் சேனல்லே வந்து வீடியோ போட்டுட்ருந்தேன். பட் எவ்வளோ வீடியோ போட்டிருப்பீங்க? ஒரு 23-25 வீடியோஸ் போட்டிருப்பேன். எப்படி போட்டிங்க? டெய்லி வீடியோவா? வீக்லி 3 times அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பி போடவும் திரும்பி வியூஸ் அவ்வளோக்கா ஜாஸ்தி வரவும் இல்லை. சரி, அதனால சரி அதை கன்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்லேயே இருந்தேன். சரி, இப்போது நீங்கள் ஏன் வந்து யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க? லைக் ஃபார் யுவர் ஸ்டூடெண்ட்ஸா, இல்லை ஃபார் சப்போர்ட்டிங் யுவர் ஃபேமிலியா, இல்லை ஒரு சைடு இன்கம் பண்ணணும்னு நினச்சிங்களா? அந்த ஒரு ஒய்ன்னு இருக்கும் இல்லையா, இன்டென்ஷன், அது என்ன? அது ஆக்சுவலி என்னென்னா, நான் ஒரு இப்போ ஜாப் போயிட்டு இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு அமௌண்ட்டு எக்ஸ்ட்ராவாக சரி ஏர்ன் பண்ணலாம், அதுக்காக தான் வந்து சரி இந்த யூடியூப் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே. இப்போ வந்து என்னுடைய ப்ரோக்ராம் பற்றியும் என்னுடைய வீடியோஸ் பற்றி நீங்கள் எப்போ பார்க்க ஆரம்பிச்சிங்க? நான் அந்த சேனலில் வந்து ஒரு ஷார்ட்ஸ், ஆக்சுவலி இடையில நான் அந்த சேனலில் வந்து ஷார்ட்ஸ் தான் 2 ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். சரி, அது போட்டுட்டு அவ்வளோக்கா வியூவும் போகலை. ஸோ அதனால் ஏன் வியூவே போகலை அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு நான் ரெஃபர் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்களோட சேனல் வந்து பார்த்தேன். இவங்க சேனல் ராஜவித்யாலயா சேனல் வந்து பார்த்தேன். ஸோ அங்கே வந்து இவர் வந்து சொல்லியிருந்தாங்க என்னெல்லாம் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணக்கூடாது இப்போ யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னு. இந்த வீடியோ பார்த்தீங்க?
மிஸ்டேக்ஸ் வீடியோஸ். ஆமாம் ஆமாம் 5 தவறுகள் அப்படின்னு போட்டிருந்தேன். அதில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி, ஏன்னா நிறைய வீடியோஸ் வந்து நான் ரெஃபர் பண்ணேன். பட் இவங்க சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கரெக்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஸோ அதனால அந்த வீடியோஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா. ஆனால் அந்த இதில் வந்து நான் கோச்சிங் பற்றி சொல்லலை. சொல்லியிருந்தீங்க அந்த தான் மிஸ்டேக்ஸ் பற்றி நான் சொல்லியிருந்தேனா? வேற ஏதோ ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். எல்லா வீடியோலையும் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், எல்லா வீடியோலையும் சொல்லலை. இப்போதான் எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு இருக்கேன். வாட்ஸ்அப் ஷேர் பண்ணாதீங்க இதெல்லாம். ஆமாம், அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். நீங்கள் சொல்கிறது பாயிண்ட் கரெக்ட் தான். ஆனால் இன்னொரு வீடியோவில் தான் நான் வந்து சப்ஸ்கிரைப் இந்த மாதிரி கோச்சிங் வாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். வேற ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துருங்க. அப்போ எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பீங்க? 2 daysல கான்டாக்ட் பண்ணிட்டீங்களா? அப்போ ஏன்னா ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன் நான். ஃபர்ஸ்ட் டே அதுவும் நைட்டு தான் வந்து ரெஃபர் பண்ணிட்டு இதை அப்லோட் பண்ணிட்டு இப்போ செக் பண்ணிட்டு. இப்போ என்னுடைய சேனல் ஆரம்பிச்சு 4 மாதம் தான் ஆகுது. இவங்க ஜாயின் பண்ணி 2 மாதம் ஆகுது. இவங்க ஜாயின் பண்ணது 2 daysலயே பாருங்க. இப்போ இவங்ககிட்ட வந்து எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன, கோச் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் டாக் மோர் ஒர்க்காக இருக்கும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஒர்க் பண்ணுவோம், அதாவது ஃப்ரைடே நெக்ஸ்ட் வீக்குக்கான கண்டென்ட்டை நம்ம ஃப்ரைடே கொடுத்துருவேன். ஃப்ரைடே அந்த தம்ப்நெயிலில் மண்டே நான் எல்லாத்தையும் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி கொடுத்துருவேன்னு சொல்லி ஃப்ரைடே கண்டென்ட் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து மண்டே வந்து கேட்பீங்க. ஃப்ரைடே ப்ரிப்பேர் பண்ணுவீங்களா? ஃப்ரைடே தம்ப்நெயில் மட்டும் ஃப்ரைடே சம்டைம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவேன். சரி சரி. இல்லைன்னா மண்டே ப்ரிப்பேர் பண்ணுவேன். சரி, மண்டே ஸ்கூலுக்கு போகும்போது கிளம்பும்போது நல்லா கெட்டப்பாக இருக்கும்போது 2 ஃபோட்டோ எடுத்துருவாங்க போல். அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவங்க வந்து டியூஸ்டே அனுப்பிடுவீங்களா தம்ப்நெயில முடிச்சு? மண்டே முடிச்சுனா மண்டேவே உங்களுக்கு. ஆமாம், மண்டே டியூஸ்டேக்குள்ளே முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா ஆளை காணும் போயிடுவாங்க. அவங்க வாட்டும் வீடியோ எடுத்து ஃப்ரைடே நைட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி ஏதாவது டவுட் இருக்குது இல்லை டைட்டில் கேட்பாங்க. அதை நான் சொன்னோன்னே அவங்க வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அப்படி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தோம். நடுவில் ஏதாவது டவுட் இருந்தால் முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஜூம் மூலியமாகவும் வாட்ஸ்அப் மூலியமாகவும் ஃபோன் மூலியமாகவும் கொஞ்சம் டவுட்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது இப்போ என்கிட்ட வந்தீங்களே? ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கே வந்து எதுவுமே தெரியாது. நான் ஜஸ்ட்டு டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணலாம், ஷார்ட்ஸ் போடலாம், மற்றவங்க மாதிரி தான் நானும் சரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இவங்க வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் வீடியோஸ் மட்டும்தான் போடணும், ஷார்ட்ஸ் வந்து இது பண்ணக்கூடாது, ஏதாவது ஒரு கேட்டகரியில் தான் ஃபாலோ பண்ணணும், எல்லா கேட்டகரிஸும் மிக்ஸ் பண்ணி போடக்கூடாது அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து நான் கொஞ்சம் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு சில இது எப்படி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து 1700 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டீங்க, 2000 hours வாட்ச் டைம் ரீச் பண்ணிட்டீங்க. இப்போ யூடியூப்லேருந்து ஆட் ரெவன்யூ இருக்கு இல்லையா, அதை ஏர்ன் பண்ணுறதுக்கு என்னுடைய கெஸ் படி இன்னும் ஒரு 1.5 month ஆகும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஆட் ரெவன்யூவை தவிர்த்துட்டு நீங்கள் வேறு எப்படிலாம் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கீங்க யூடியூப்பில்? நம்ம எப்படி பிளான் பண்ணோம் அதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கிளாஸஸ் எடுக்கிற மாதிரி எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ இவங்க இருந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு அந்த மாதிரி மானிட்டைசேஷன் ஆகி வர்றதுக்கு வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏதாவது லேர்னிங் மாதிரி ஏதாவது கிளாஸ் எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் யூடியூப் சேனலில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அது மாதிரி நானும் வந்து என்னோடய மெயில் ஐடி வந்து கொடுத்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் டீச் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன். ஸோ அது வச்சு ஒரு 10 members 15 members வந்து எனக்கு கேட்டு வந்திருந்தாங்க. அதில் இப்போ ஒரு 2-3 membersக்கு வந்து கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இவங்களுடைய மைண்ட் செட் வந்து எப்படி இருந்ததுன்னா, யூடியூப்லேருந்து ரெவன்யூ ஏர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் மட்டும் இவங்க நம்பியிருந்தாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நான் என்னுடைய ஃபிலாசபி என்னென்னா, யூடியூப்பில் ஒரு 1000-2000 பேர் பார்க்குறாங்கன்னா அங்கே வந்து 4000 ஐபால்ஸ் வந்து நம்மளை பார்க்குறாங்க. அப்போ ஒய் நாட் டூ, அதாவது யூடியூப் வந்து ஆட் ரெவன்யூ கொடுக்கும், நம்ம ஏன் வெயிட் பண்ணணும்? நம்ம வந்து டே 1லேருந்தே ஏர்ன் பண்ணலாம். சப்போஸ் வந்து ஒரு சமையல் கான்ட்ராக்டர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், 2 வீடியோ அப்லோட் பண்ணுறாரு, அதுலேருந்து 2 பேர் சமையல் ஆர்டர் கொடுத்தாரு போதும், அவர் வந்து இந்த மானிட்டைசேஷன் அமௌண்ட்டை விட பெருசாக ஏர்ன் பண்ணுவார். அது மாதிரி தான் நம்ம என்னுடைய யூடியூப் சேனலில் போடுறேன் இல்லையா, என்னுடைய யூடியூப் பெய்டு கோச்சிங் ப்ரோக்ராமுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்கவங்க மெயில் அனுப்புங்கன்னு சொல்கிறேன் இல்லையா, இதே மெத்தடை தான் அவங்களும் ஃபாலோ பண்ணலாம். மெயில்
இவங்களுக்கு வந்து மெயில் அட்ரஸ் போட்டுருவாங்க. அந்த மெயில் அட்ரஸுக்கு அவங்க வந்து மெயில் பண்ணுவாங்க. அதில் வந்து குவாலிஃபை பண்ணுவாங்க. உண்மையிலே அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களா, உண்மையிலே அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கா, தே கேன் பேயா, இதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அவங்க வந்து கோச் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னமும் இப்போ 2 வீடியோ தான் போட்டிருக்கீங்க நீங்கள். இந்த கோச்சிங் வாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை வீடியோவில் போட்டுருக்கீங்க? ஒரு 3 வீடியோவில் போட்டிருக்கீங்க. 7 வீடியோஸில் போட்டிங்களா? அப்படியா? 7 வீடியோஸில் போட்டிருக்கீங்க. சரி, அந்த கவுண்ட் சொல்லுங்க, எவ்வளோ போட்டுருக்கீங்க? நான் பார்த்தது ஒரு 3 வீடியோவில் பார்த்தேன். நீங்கள் முன்னாடியே ஃபஸ்ட்டே சொன்னீங்களா? அப்படியே போட்டிங்களா? சரி, ஓகே ஓகே ஓகே. இது வந்து ஆனால் 10 வீடியோஸ்க்கு அப்புறம் தான் போட்டேன். ஆமாம், 10 வீடியோஸ்க்கு அப்புறம் தான். இப்போ மொத்தமே 17 வீடியோ தான் போட்டிருக்கீங்களோ? அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு. மொத்தமே 14 வீடியோ தான் போட்டிருக்கீங்க. எத்தனை வீடியோ போடுறீங்க? 1000 வீடியோ 2000 வீடியோ போட்டு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணாதவங்களாம் இருக்காங்க. இப்போது இந்த ஒரு ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூடியூப்பில் க்ரோ ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்கன்னா என்ன விஷயம்? 1 இல்லை 2 என்ன சொல்லுவீங்க? இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ சேனல் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி அப்லோட் பண்ணணும், எந்த மாதிரி கண்டென்ட்ஸ் கொடுக்கணும், எப்படி தம்ப்நெயில் வைக்கணும், டைட்டில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால ஏதாவது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். ப்ராப்பர் கைடன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் அச்சீவ் பண்ணுவீங்க. இப்போ இங்கே வந்து நிறைய பேர் யோசிச்சுட்டே இருக்காங்க, வரலாமா, இல்லை பண்ணால் நம்ம வந்து பெருசாக தான் பண்ணணும், இல்லை நம்மளுக்கு அந்த பேசுகிற திறமை இருக்கா, இது மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்கல்ல. லைக் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப், ஹோம் மேக்கர்ஸ், இவங்களாம் யோசிச்சுட்டே இருக்காங்கல்ல. இவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நானும் ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் இவங்க கோச்சிங் சேரும்போது எனக்கு வீடியோ வந்து இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா 8 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் வந்து போடணும்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு ஸ்டார்டிங்கில் நான் கொஞ்சம் கம்மியாக பேசுகிறனால எனக்கு 8 மினிட்ஸ் பேசணுமா அப்படிங்கிற மாதிரி நான் இவங்கள்ட்டே கேட்டிருக்கேன். ஆமாம் நீங்கள் போட்டு தான் ஆகணும்னு சொன்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 2-3 வீடியோஸ் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு அதுவே ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு. எனக்கு நான் டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸ் ஒரு மேக்ஸிமம் ஒரு ½ அன் ஹவர் தான் எடுத்துப்பேன் என்னோடய வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. அப்படியே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுவேன். இப்போ நீங்களும் இந்த மாதிரி ஹெசிடேட் ஆகாமல் நீங்கள் இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேசி ஏன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரையல் பார்த்துக்கோங்க. நான் இப்போ நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2-3 வீடியோ நான் எடுத்து பேசி ட்ரையல் பார்த்தேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரையல் பார்த்ததுக்கப்புறம் உங்களோட சேனல் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண ஆரம்பிங்க வீடியோஸை. இப்போது யூடியூப் டுட்டோரியல்ஸ் இருக்கு இல்லையா, யூடியூப்பில் எப்படி வீடியோஸ் போடணும், யூடியூப்பில் எப்படி க்ரோ ஆகணும், இது மாதிரிலாம் நிறைய பேர் அட்வைஸ் கொடுக்குறாங்க. யூடியூப்லேயே வீடியோஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது, இல்லை கோர்சஸ் வந்துருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஆள் வந்து ஏன் இதே மாதிரி ஒரு கோச்சிங் ப்ரோக்ராம் நடத்துகிற ஒன்று வந்து ஜாயின் பண்ணணும்? ஒரு 3 ரீசன்ஸ் வந்து கொடுங்க. ஏன்னா இப்போ நானுமே நிறைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணியிருக்கேன். இவரோட வீடியோ கூட பார்த்ததுக்கப்புறம் தான் நான் இவங்க கிளாஸு ஜாயின் பண்ணேன். நம்ம வீடியோஸ் மட்டும் பார்த்தோன்னா அங்கேருந்து நமக்கு எதுவுமே டக்குன்னு லேர்ன் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு ப்ராப்பராக பர்சனல் கைடன்ஸ் இருந்தால் தான் நம்மளால் லேர்ன் பண்ண முடியும். ப்ளஸ் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு பர்சனல் கைடன்ஸாகவும் இருந்தாங்க, ப்ளஸ் பிஸ்னஸுக்கும் எப்படி நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் எனக்கு வந்து சொன்னாங்க. ஸோ ப்ளஸ் இவங்க எல்லா விஷயத்தையுமே வந்து இப்போ நமக்கு வீக்லி கிளாஸ் இருக்குது, எந்த டவுட்டாக இருந்தாலுமே இவங்க வந்து எதாக இருந்தாலும் கேட்டுக்கலாம். கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். இப்போ நமக்கு குரூப்பாக நிறைய பேர் அந்த கிளாஸில் அட்டன் பண்ணுறதுக்கு இண்டிவிஜுவலாக அட்டன் பண்ணுறது இன்னும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, வேறு ஏதாவது ஆடியன்ஸ் கிட்ட சொல்ல விரும்புகிறீங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் புதுசாக சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, இல்லை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வியூஸ் வரல, சப்ஸ்கிரைபர்ஸ் வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இவரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. இவருக்கு மெயில் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களை நல்ல விதமாக உங்களை கைட் பண்ணுவார். நீங்களும் அச்சீவ் பண்ணலாம். ரொம்ப நன்றி.